சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களிலே ஒருவரான குலசேகர ஆழ்வார், அவர் அரசர் குலத்திலே உதித்து பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தாலும் கூட அவருக்கு அந்த சாம்ராஜ்யத்தை ஆளுவதிலே நாட்டம் செல்லவில்லை. அவர் திருவரங்கத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை எப்பொழுது நான் கண்ணார சேவிக்கப் போகிறேன், அவனை வாயார வாழ்த்தப் போகிறேன், அங்கே திருவரங்கம் பெரிய கோவிலிலே இருக்கக்கூடிய அடியவர்கள் அவர்களோடு நான் என்றைக்கு கலந்து இருக்கப் போகிறேன் என்று இதையே பாரித்து கொண்டிருந்தார். அதை தம்முடைய பெரிய திருமொழி என்கிற அதை தம்முடைய பெருமாள் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய முதல் பதிகத்திலேயே என்றுகொலோ கண்குளிரக் காணுநாளே, அந்த அரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என்றுகொலோ கண்ணினைகள் கழிக்கினாளே என்று தெரிவித்தவர். மேலே அந்த திருமொழியிலேயே, அதாவது அந்த பதிகத்திலேயே, அரங்கன் திருமுத்தத்து அடியார் தங்கள் இன்பமிகு பெருங்குழுவு கண்டு யானும் இசைந்து உடனே என்றுகொலோ இருக்குனாளே என்று அந்த திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய அடியவர்கள் அவர்களோடு தான் கலந்திருக்க வேணும், அவர்களோடு தான் ஒருவனாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் தம்முடைய பாரிப்பை வெளியிட்டார் முதல் திருமொழியிலே. அப்படி வெளியிட்ட ஆழ்வாருக்கு அந்த அடியவர்களுடைய பெருமையை நாம் இன்னும் விரிவாக கூற வேண்டும். ஏதோ ஒன்றிரண்டு பாசுரங்களிலே அந்த அடியவரோடு அணுகுநாளே என்றுகொலோ அடியவரோடு அணுகுநாளே என்றும், அந்த அடியவரோடு இசைந்து என்றுகொலோ இருக்குநாளே என்றும் ஒன்றிரண்டு பாசுரங்களிலே மட்டும் தெரிவித்தார் முதல் திருமொழியிலே. அது அவருக்கு திருப்தி ஏற்படாமையினாலே அந்த அடியவர்களுடைய பெருமையை 10 பாசுரங்களிலே தெரிவிக்க வேண்டும் என்று ஆழ்வாருக்கு தோன்றிற்று. ஆகையினாலே பெருமாள் திருமொழியினுடைய 2ஆம் பதிகம், அந்த 2ஆம் திருமொழி பூர்த்தியாக அடியவர்களுடைய வைபவத்தையே தெரிவிக்கின்றார். அவர்கள் எப்படிப்பட்ட பெரியவர்கள், எப்படிப்பட்ட பாக்கியவான்கள், அவர்களை நாம் கண்ணாலே சேவிப்பதே பரம பாக்கியம். அவர்களுடைய திருவடி துகள்களை எடுத்து நாம் தலையிலே வைத்துக் கொண்டாலும் அது நமக்கு பெரிய பாக்கியத்தை தரும் என்றெல்லாம் அந்த அடியவர்களுடைய பெருமையை தெரிவிக்கும் வண்ணமாக ஒரு 10 பாசுரங்கள் அருளிச் செய்கிறார் இந்த குலசேகர ஆழ்வார். அதிலே முதல் பாசுரத்திலே, 2ஆம் திருமொழியினுடைய முதல் பாசுரத்திலே, அந்த அடியார்தங்கள் ஈட்டம் கண்டிடக் கூடுமேல் என்று அந்த அடியார்களுடைய திருக்கூட்டம் அந்த கோட்டியை கண்ணாலே சேவிப்பதே பரமபாகியம் என்று முதல் பாசுரத்திலே தெரிவிக்கிறார். ஏட்டரம் திரள் தேனினை தென்னரங்கனை திருமாது வாழ்வாட்டமில் வனமாலை மார்வனை வாழ்த்தி மால்கொள்கின்றயராய் ஆட்டமேவி வளர்ந்தழைத்து அயர்வேதம் மையடியார்கள் தம் ஏட்டம் கண்டிடக் கோடுமேல் அதிகாரம் கண்பயனாவது. அந்த எம்பெருமானை பாடுகின்றவர்கள் அடியார்கள். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்னால் தேட்டரும் திரள் தேனினை என்று முதலிலே எம்பெருமானை தேட்டரும் திரள் தேன் என்னால் மிகவும் இனிமையான தேன் போன்றவன் என்று அவ்வளவுதான் பொருள் சொல்லலாம். அல்லது தேடுவதற்கு அரியவன், தேட்டரும் என்பதனாலே தேடுவதற்கு நாம் நம்முடைய முயற்சியாலே அவனை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு மிக மிக அரியவன். திரளை நமக்கு கொடுப்பவன், தன்னை அனுபவிப்பதற்கு உரிய திரளை நமக்கு வழங்குபவன், அவன் தேன் போலே இனியவன் என்று இப்படியாகவும் அர்த்தம் கொள்ளலாம். அப்படிப்பட்ட தேட்டரும் திரள் தேனாய் இருக்கிறவன் ஆர் என்னால் தென்னரங்கனை, அது திருவரங்கத்திலே எழுந்தருளி இருப்பவன். அவன் எப்படிப்பட்டவன்? திருமாதுவாள் என்று எப்பொழுதும் தன்னுடைய திருமார்பிலே பெரிய பிராட்டியாரானவள் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை
உரை மார்பா என்று சொல்லப்பட்டபடி அப்படி திருமாது அந்த மார்பிலே வாழப் பெற்றவன் திருமாது வாழ் வாட்டமில் வனம். வாட்டமில் என்னால் துளியும் வாட்டமே இல்லாதவன், எப்பொழுதும் பிராட்டியோடு கூடியிருக்கிறபடியினாலே அவனுக்கு வாட்டத்திற்கே பிரசக்தி இல்லையாம். அதற்கு மேலே வனமாலை மார்பனை, வனமாலை என்ன அந்த எம்பெருமானுக்கே சொல்லப்பட்டிருக்கிற வைஜெயந்தி வனமாலை என்று சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்ட வனமாலை அணிந்த மார்பை உடையவன். இப்படிப்பட்ட எம்பெருமானை பாடுகின்ற அடியவர்கள் அவர்கள் எப்படி பாடுகிறார்கள்? ஆட்டம் மேவி அலர்ந்து அழைத்து என்று அந்த எம்பெருமானை அப்படி வாயார பாடுகின்ற காலத்திலே அந்த பாடுகின்ற மகிழ்ச்சியினாலே அவர்கள் கூத்தாடுகிறார்களாம். அதத்தான் ஆட்டமேவி அலர்ந்தழைத்து அயர்வு எய்தும் மெய்யடியார் என்று அப்படியே குதித்து கூத்தாடியவனை அப்படி பாடிக்கொண்டிருக்கிற அடியார்கள் இருக்கிறார்களே, அந்த மெய்யடியார்தம் ஈட்டம் கண்டிட கூடுமேல். அந்த மெய்யான அடியவர்கள் உண்மையிலேயே எம்பெருமானிடத்திலே பிரீத்தி இருக்கிறபடியினாலே அந்த பிரீத்தியினாலே தாங்கள் இன்னது செய்கிறோம் என்றே தெரியாமல் அப்படி ஆடி பாடி குதித்து அவர்கள் செய்கின்ற காரியங்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் மெய்யடியார்களாம். அப்படிப்பட்ட மெய்யடியார்களிடம் ஈட்டம், அந்த குழு, ஈட்டம் என்னால் அவர்களுடைய கோஷ்டி, அந்த குழு, அந்த ஈட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும் கண்பயனாவது. அதுதான் நாம் கண்படைத்த பயன். நம்முடைய கண்படைத்த பயன் எம்பெருமானை சேவிப்பதல்ல, எம்பெருமானுடைய அடியவர்களை காண வேண்டும். அந்த அடியவர்களை நாம் கண்ணாலே பார்க்க வேண்டும், அவர்களை தண்டன் சமர்ப்பிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கண் படைத்த பயன் என்று முதல் பாசுரத்திலே தெரிவித்த குலசேகர ஆழ்வார் அடுத்தபடியாக இரண்டாம் பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார்? அந்த அடியவர்களுடைய திருவடிகள் பட்ட துகள் இருக்கிறது, அதை தலையிலே தரிக்க வேண்டும் என்ற அந்த ஆசையையும் வெளியிடுகிறார். தோடுலா மலர் மங்கை தோழினை தோய்ந்ததும் சுடர்வாளியால் நீடுமா மரம் செத்ததும் நிறமேய்த்ததும் இவையே நினைந்து ஆடிப்பாடி அரங்கவோயன் அடைக்க தொண்டர் அடிப்படி ஆடனாம்பரில் கண்களே குழைந்தாடும் வேட்கையன்னாவதே என்று தோடுலா மலர்மங்கை என்னால், தோடு என்னால் இதழ்கள், அந்த இதழ்கள் எல்லாம் விகசிக்க பெற்ற நன்றாக மலரப் பெற்ற தாமரை பூவிலே தோன்றினவள் பெரிய பிராட்டியார். ஆயினால தோடுலா மலர்மங்கை, அவளுடைய தோளினை தோய்ந்ததும் அந்த பிராட்டியை எம்பெருமான் அடைந்தானே, அந்த விற்த்தாந்தத்தை, அந்த ஒரு சரித்திரத்தை அடியவர்கள் சொல்லுகிறார்களாம். தோடுடா மலர்மங்கை தோளினை தோய்ந்ததும், அது அதற்காக அவன் என்ன செய்தான் என்னால் சுடர்வாளியால் நீடு மாமரம் செத்ததும், சீதா பிராட்டியை பெறுவதற்கு சுக்ரீவன் தனக்கு உதவி புரிய வேணும் என்பதற்காக தன்னுடைய பிரகாசிக்கின்ற ஒரு அம்பு, அந்த அம்பை எய்து 7 மரங்களை துளைத்தான் அல்லவா. அதுதான் சுடர்வாளியால், வாளி என்னால் அம்பு, அந்த சுடர்வாளியால் அந்த மராமரம் செற்றதும், அதற்கு மேலே கிருஷ்ணாவதாரத்திலே நிறை மேய்த்ததும் என்று பசுக்களை எல்லாம் மேய்த்தான் அல்லவா, ஆனிரை மேய்த்தான், அதையும் சொல்லுகிறார். இப்படி எம்பெருமான் பண்ணின காரியங்கள், எம்பெருமான் பிராட்டியினுடைய தோளோடு அணைந்தது, அந்த அடியவனுக்கு தன்னிடத்திலே நம்பிக்கை உண்டாக வேண்டும் என்பதற்காக 7 மரங்களை துளைத்தது, இன்னும் பசுக்களை மேய்த்தது, இவைகளையெல்லாம் நினைத்துக் கொண்டு அடியவர்கள் என்ன செய்கிறார்களாம்? அப்படி இவையே நினைந்து ஆடி பாடி அரங்கவோ என்று அழைக்கும் தொண்டர் என்று ஆடி பாடி எம்பெருமானை பாடுகிறார்கள். இந்த பாட்டினுடைய ஒரு ஆனந்தத்திலே தங்களையும் மறந்து ஆடுகிறார்களாம். ஆடியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஓ அரங்கனே என்று சொல்லுகிறார்களாம். அதற்கு அரங்காவோ என்று சொல்லுகிறார்கள். ஆகையினாலே ஆடிப்பாடி அரங்கவோ என்று அழைக்கும் தொண்டர், அந்த தொண்டர் அவர்கள் கூட இப்பொழுது உத்தேசியர் என்று, அந்த தொண்டருடைய அடிப்பொடி என்னால் அந்த தொண்டர்களுடைய திருவடி துகள் இருக்கிறதே, கால்பட்ட இடத்திலே இருக்கக்கூடிய தூசு, அந்த பொடியை எடுத்து நாம் தலையிலே அணிந்து கொள்ள வேண்டுமாம். அப்படிப்பட்ட அந்த தொண்டரடி பொடியிலே நாம் ஆடப்பெறினால் நன்றாக படிந்து குடைந்து அதிலே நாம் முழுகப் பெற்றால் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்ன ஆவதே. அதற்கப்புறம் கங்கைக்கு போய் தீர்த்தம் ஆட வேண்டும் என்கிற ஆசை எதற்குன்னு கேட்கிறார். வேண்டியதே இல்லையே. கங்கையை காட்டிலும் புனிதமானது பக்தர்களுடைய அடிப்பொடி. அந்த அடிப்பொடியை நாம் தரித்து விட்டால் அதற்கு பிறகு கங்கை நீர் குடைந்து ஆடும்
வேட்கை, அந்த ஆசை, கங்கைக்கு போக வேண்டும், தீர்த்தமாட வேண்டும், நம்முடைய பாபங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமே, அந்த வேட்கை என்னாவது? அது எதற்கு என்கிறார். வேண்டியதே இல்லையே, அடியவர்களுடைய அந்த அடிப்பொடியே நமக்கு போதும் என்று இப்படி குலசேகர ஆழ்வார் அருளி செய்தார். இங்கே இந்த தொண்டர் அடிப்பொடி என்று தொண்டர்களுடைய திருவடிகளினுடைய துகள், அந்த பொடி என்று அதுதான் தனக்கு உத்தேசம் என்று அத்தை குலசேகர ஆழ்வார் அருளி செய்ததை திருவுள்ளத்திலே கொண்டுதான் பிற்காலத்திலே குலசேகர ஆழ்வாருக்கும் பிற்பட்டு அவதரித்தவரான ஒரு ஆழ்வார், அவருக்கு இயற்பெயர் விப்ரநாராயணன் என்பது. ஆனால் அவர் தனக்கு தொண்டரடி பொடி என்றே தம்மை அப்படி அழைத்துக் கொண்டார். அது குலசேகர ஆழ்வாருடைய அருளி செயலிலே ஈடுபட்டு அவர் அப்படி அந்த திருநாமத்தை கொண்டிருக்கலாம் என்று தோன்றும்படியாக இருக்கிறது இந்த பாசுரத்திலே இருக்கிற சொற்கள். இதிலே என்ன காட்டப்பட்டது என்னால், முதல் பாசுரத்திலே அந்த அடியவர்களை கண்ணாலே காணுவதுதான் நம்முடைய கண்படைத்த பயன் என்று சொன்னவர். அடுத்தபடியாக அந்த தொண்டர்களுடைய திருவடிகள், அந்த திருவடிகள் பட்ட துகளும் கூட அது மிக பாவனமானவை, நம்மை பரிசுத்தமாக்கக்கூடியவை. எப்படிப்பட்டவை என்னால், கங்கை தீர்த்தத்தை விட இந்த அடியவர்களுடைய பாத தூளி அது மிக உயர்ந்தது என்று இந்த இரண்டாம் பாசுரத்திலே அந்த அடியவர்களுடைய பெருமையை தெரிவித்தார். இதேபோல ஒவ்வொரு பாசுரத்திலும் அடியவர்களுடைய பெருமையை தெரிவிக்கும்படியாக இந்த இரண்டாம் திருமொழி அமைந்திருக்கிறது. இன்னும் இந்த அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம்.